41 நாட்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தியில் இன்று 24வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 21/11/1992. முரளியின் தலைப்பு கர்மங்களின் விளைவுகளின் ரகசியத்தை தெரிந்தவராகுங்கள். கர்மத்தினுடைய விளைவு, அதனுடைய ரகசியத்தை நாம் தெரிந்தவர்களாக ஆக வேண்டும். இன்று அனைத்து பொக்கிஷங்களை கொடுக்கக்கூடிய தந்தை அனைத்து குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். பொக்கிஷங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் குறைவில்லாமல் கிடைத்திருக்கின்றது. மேலும் அனைவருக்கும் ஒருவர் மூலமாக அனைத்து பொக்கிஷங்களும் ஒரே மாதிரி கிடைத்திருக்கின்றன. ஒரு பொக்கிஷம் இல்லை, ஆனால் அநேக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. இருந்தாலும் சேமிப்பு கணக்கு ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தனிப்பட்டதாக இருக்கின்றது. சிலர் அனைத்து பொக்கிஷங்களையும் நல்ல முறையில் சேமிப்பு செய்திருக்கின்றார்கள். மேலும் அநேகர் சக்திக்கு ஏற்றபடி சேமிப்பு செய்திருக்கின்றார்கள். எவ்வளவு சேமிப்பு செய்திருக்கின்றார்களோ அந்த அளவு அவர்களுடைய நடத்தையிலும் முகத்திலும் ஆன்மீக போதை தென்படுகிறது. சேமிப்பு செய்ததின் ஆன்மீக பெருமிதம் அனுபவமாகின்றது. எவ்வளவு பெருமிதம் இருக்கின்றதோ அவ்வளவு கவலையற்ற மகாராஜாவின் ஜொலிப்பு அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் தென்படுவதுதான் ஆன்மீக பெருமிதத்தின் முதல் அடையாளமாகும். ஏனென்றால் எங்கு ஆன்மீக பெருமிதம் இருக்கின்றதோ அங்கு எந்த கவலையும் இருக்க முடியாது. எப்படி வெளிச்சமும் இருளும் ஒன்றாக இருக்க முடியாதோ அதே போல் இந்த ஆன்மீக பெருமிதம் மற்றும் கவலை இரண்டும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருக்க முடியாது. கவலையற்ற மகாராஜாவின் விசேஷம் என்னவென்றால் அவர் எப்பொழுதும் கேள்விகள் நிறைந்தவராக இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கின்றார். ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய சம்பந்தத்தில் மற்றும் அனைவரின் சம்பந்தத்தில், மேலும் இயற்கையின் சம்பந்தத்தில், எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் என்ன அளவில் கூட இது ஏன் அப்படி மற்றும் இது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எந்த மாதிரியும் நடக்குமா என்ற கேள்விக்குறிகள் இருக்காது. மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டே, பார்த்து கொண்டே, கேட்டுக்கொண்டே, நினைத்து கொண்டு என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது எனக்காக நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பது அவருடைய எண்ணத்தில் தெளிவாக இருக்கின்றது. கேள்வி நிறைந்த ஆத்மா என்ன, ஏன், அப்படியா, இப்படியா, இந்த குழப்பத்தில் கவலையற்ற நிலையில இருந்து கவலையற்ற நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் இருந்து கவலையில் கொண்டு வந்து விடுகின்றார். கவலையற்ற ஆத்மா தீயதையும் நல்லதில் மாற்றி விடுகிறார். எனவே அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இன்றைய நாட்களில் விஞ்ஞான சாதனங்கள் மூலமாக வீணான கெட்டு போன பொருட்களை மாற்றி நல்ல பொருட்களாக மாற்றி விடுகிறார்கள். அப்படி மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா விஷயம் தீயதானாலும், சம்பந்தத்தில் தீய அனுபவம் ஏற்பட்டாலும் அவர் தன்னுடைய அமைதியின் சக்தியின் மூலமாக தீயதையும் நல்லதில் மாற்றி தனக்குள்ளும் தாரணை செய்வார் மற்றும் மற்றவர்களுக்கும் தன்னுடைய தீயவைகளை மாற்றி நல்லவைகளை தாரணை செய்வதற்கான சக்தி கொடுப்பார். விஷயமே எப்பொழுது தீயதாக மற்றும் தவறாக இருக்கிறது என்றால் தவறை தவறு என்று கூற வேண்டியதாக இருக்கும் இல்லையா? மற்றும் தவறை தவறு என புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் என நினைக்கிறார்கள் மற்றும் கூறுகிறார்கள். ஆனால் தவறை தவறு என புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது வேறு விஷயம். ஆனால் ஞானம் நிறைந்த ரூபத்தில் இதை புரிந்து கொள்ளும் கணக்குப்படி புரிந்து விட்டீர்கள். அந்த மாதிரி சரி மற்றும் தவறை தெரிந்து கொள்பவர்கள் எந்த ஒரு ஆத்மாவின் தீயதை தீய ரூபத்தில் தன்னுடைய புத்தியில் தாரணை செய்ய மாட்டார்கள். இதுதான் அவர்கள் புரிந்து கொள்ளும் விதம். அப்படி புரிந்து கொள்வது வேறு விஷயம். புரிந்து கொள்வது வரை சரிதான். ஆனால் தன்னுள் மற்றும் தன்னுடைய எண்ணத்தில், புத்தியில், உள் உணர்வில் மற்றும் வார்த்தைகளில் மற்றவர்களின் தீயவைகளை தீய ரூபத்தில் கையாளவும் வேண்டாம்.
உள்ளடக்கவும் வேண்டாம். அப்படி புரிந்து கொள்வது மற்றும் தாரணை செய்வது, இதில் வித்தியாசம் இருக்கின்றது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இது தவறுதான், தவறை தவறு என்று சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லையா என கூறுகிறார்கள். புத்திசாலிகளின் வேலை என்னவாக இருக்கிறது? புத்திசாலி ஒருவேளை இது தீயது என புரிந்து கொள்கின்றார் என்றால், தீயது என தெரிந்த பின்பும் தன்னிடம் சேர்த்து வைப்பாரா என்ன? தன்னிடம் மிகவும் நன்றாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வாரா என்ன? விட்டு விடுவார் இல்லையா? அல்லது சேர்த்து வைப்பதுதான் புத்திசாலித்தனமா? இது புத்திசாலித்தனமா? மேலும் யோசியுங்கள். ஒருவேளை தீய விஷயம் மற்றும் தீய நடத்தையை தனக்குள் தாரணை செய்து விட்டார் என்றால், அவருடைய புத்தி, உள்ளுணர்வு மற்றும் வார்த்தைகளை முழுமையாக சுத்தமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒருவேளை கொஞ்சமாவது ஏதாவது குறை மற்றும் கரை இருந்து விடுகிறது, அழுக்கு இருந்து விடுகிறது என்றால், டிஃபெக்ட் உள்ளவரை, சரியில்லாதவரை ஒரு பொழுதும் பெர்ஃபெக்ட், சரியானவர் என கூற முடியாது. மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்க முடியாது. ஒருவேளை யாருடைய தீயவைகளும் எண்ணத்தில் இருக்கிறது என்றால், அவருடைய எண்ணம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க முடியாது. மற்றும் எண்ணத்தில் இருக்கும் விஷயங்கள் அவசியம் வார்த்தைகளில் வரும். இதை அவர் ஒருவரின் முன்பு சொல்லலாம் அல்லது பல பேர் முன்பு வர்ணனை செய்யலாம். ஆனால் கர்மங்களின் விளைவுகள் ஆழ்ந்த ரகசியத்தை எப்பொழுதும் முன்னுக்கு வையுங்கள். ஒருவேளை யாருடைய தீய மற்றும் தவறான விஷயங்களை எண்ணத்தில் வைத்து கூடவே வர்ணனை செய்கிறீர்கள் என்றால், இந்த வீணான வர்ணனை செய்வது என்பது உயர்ந்த விரிந்த கோபுரத்தின் மீது சப்தம் செய்தால், அந்த சப்தம் அவரிடமே பெரிய சப்தமாக வந்து சேருவது போல ஆகும். பெரிய விரிந்த கோபுரத்தில் சப்தம் செய்து பார்த்திருக்கின்றீர்களா? அப்படி ஒருவேளை யாரையாவது நிந்தனை செய்யும், தவறை தவறாக பரப்பும் சம்ஸ்காரம் இருக்கின்றது என்றால், இதைதான் நீங்கள் பழக்கம் என்று கூறுகிறீர்கள். இன்று நீங்கள் யாரையாவது நிந்தனை செய்கிறீர்கள், தன்னை பெரியதாக நினைத்து தவறிலிருந்து விலகி இருப்பவர் என நினைத்து வர்ணனை செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யாரையாவது நிந்தனை செய்தீர்கள் என்றால், நாளை உங்களை பல மடங்கு நிந்தனை செய்வார்கள். ஏனென்றால் இந்த தவறான விஷயங்கள் மிக வேகமாக, ஏதாவது ஒரு நோய் கிருமிகள் வேகமாக பரவுவதை போல் பரவுகின்றது. யாரை நிந்தனை செய்கிறீர்களோ அவர் வரை சென்றடைகிறது. இது உறுதியான நியமம் மற்றும் கர்மங்களின் தத்துவமாகும். நீங்கள் நிந்தனை செய்திருப்பீர்கள், மேலும் உங்களை தவறு என்று நிரூபணம் செய்வதற்காக உங்களை 10 மடங்கு நிந்தனை செய்வார். அப்படியானால் முடிவு என்ன ஆனது? கர்மங்களின் விளைவு என்ன ஆனது? திரும்பி எங்கு வந்தது? ஒருவேளை அந்த ஆத்மாவை சரி செய்ய வேண்டும் என்ற சுப பாவனை உங்களுக்கு இருக்கிறது என்றால், சுப பாவனையின் சுரூபத்திலிருந்து தவறான விஷயத்தை விசேஷமாக நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் சொல்லுங்கள். பரப்புவது தவறாகும். நான் யாருக்கும் சொல்லவில்லை, ஆனால் அவர் சொல்லிக் கொண்டு இருந்ததினால் ஆமாம் மேல் ஆமாம் என போட்டேன். சொல்லவில்லை என்று அநேகர் கூறுகிறார்கள். உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களிலும் தீய காரியம் செய்யவில்லை, ஆனால் பார்த்தார், உடந்தையாக இருந்தார் என்றால் அது பாவம் என வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஆமாம் மேலும் ஆமாம் என போடுவது இது கர்மங்களின் விளைவுகளின்படி பாவத்திற்கு உரியதாகி விடுகிறது. இன்றைய காலங்களில் கர்மங்களின் விளைவுகளின் ஞானத்தை மிக லேசாக எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த சின்ன சின்ன சூக்ஷ்மமான பாவம் உயர்ந்த சம்பூர்ண நிலையில் தடை ரூபமாகின்றது. லேசாக எடுத்துக் கொள்வதின் அடையாளங்கள் என்ன? அவர் எப்பொழுதும் இதையே மற்றவர்களும் செய்கிறார்கள். இன்றைய நாட்களில் இது அனைத்தும் சகஜம் என நினைக்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். அல்லது தன்னைத்தானே லேசாக்கிக் கொள்வதற்காக நான் சிரிப்பு உணர்வில் சொல்லிவிட்டேன், என்னுடைய உள்நோக்கம் அதுவாக இருக்கவில்லை, அப்படியே சொல்லிவிட்டேன் என்று கூறுவார்கள். இது சம்பூர்ண சித்தியை அடைவதில் சூக்ஷ்மமான தடையாகி விடுகிறது. எனவே ஞானம் மிக அதிகமாக கிடைத்துவிட்டது.
படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கேட்பது, வர்ணனை செய்வது மிகவும் தெளிவாகிவிட்டது. கர்மங்களின் விளைவுகளின் ரகசியத்தின் ஞானம் எப்பொழுதும் புத்தியில் தெளிவாக இருப்பதில்லை, லேசாக எடுத்துக் கொள்கின்றார்கள். அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்யும் போது தன் மீது புகார் கூறுகிறார்கள். எப்படி தந்தை குழந்தைகள் மீது உயர்ந்த எதிர்பார்ப்புகள் வைத்துள்ளார். என்ன விரும்புகிறாரோ, எவ்வளவு விரும்புகிறாரோ அவ்வளவு இல்லை என்று தந்தை கூறுவது போல் இதன் காரணம் என்ன? இந்த மிக சூக்ஷ்மமான செயல் புத்தியை, மனதை உயர்ந்த அனுபவம் செய்ய வைப்பதில்லை. யோகா செய்ய அமர்கிறார்கள், ஆனால் மிகுந்த நேரம் யுத்தம் செய்வதிலேயே சென்று விடுகிறது. வீணானவைகளை விலக்கி சக்திசாலி ஆவதில் நேரம் சென்று விடுகிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு உயர்வாக ஆகிறார்கள் என்றால் உயர்வில் கவனம் கூட உயர்ந்ததாக வைக்க வேண்டும். பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு இருப்பது என்றால் மனதில் பட்டதெல்லாம் செய்வது மகிழ்ச்சியோடு இருப்பது என அர்த்தம் கிடையாது. அல்பகால வார்த்தைகளின் மகிழ்ச்சி மற்றும் அல்பகால உறவு நெருக்கத்தின் மகிழ்ச்சி எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருந்து வேறுபட்டதாகும். இதையே மகிழ்ச்சி என நினைக்காதீர்கள். மனதை பட்டதை சொன்னேன், மனதில் பட்டதை செய்தேன், நானே மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அல்பகால மன மகிழ்ச்சி உடையவர்களாக ஆகாதீர்கள். நிரந்தரமாக ஆன்மீக மகிழ்ச்சியில் இருங்கள். இதுதான் சரியான பிராமண வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு இருங்கள். மேலும் கர்மங்களின் விளைவுகளை தெரிந்தவராக இருங்கள். அப்பொழுதுதான் என்ன விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். புரிந்ததா? கர்மங்களின் விளைவுகளின் ரகசியத்தை தெரிந்தவராகுங்கள். பொக்கிஷங்களின் சேமிப்பின் முடிவை பின்பு கூறுவோம். நல்லது. எப்பொழுதும் நாலாபுறமும் உள்ள கவலையிலிருந்து விடுபட்ட கவலை இல்லாத மகாராஜா ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்த விசேஷ ஆத்மாக்களுக்கு, தனக்காகவும் மேலும் மற்றவர்களுக்காகவும் உயர்ந்த மாற்றக்கூடிய சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய கர்மயோகி ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் படைப்பவர் மற்றும் படைப்பினை தெரிந்த மற்றும் கர்ம தத்துவங்களை தெரிந்த அந்த மாதிரி ஞான ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.